போதனா குரு யார், சாதனை குரு யார், அனுபவ குரு யார், எந்தெந்த இடத்துல ஊதி வைக்கணும், எந்தெந்த இடத்துல காது குத்திக்கணும், எல்லாமே அதில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ இது வேடம். அவையம்மா சொல்கிறாங்க வேடம் அதை விளங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு. வேடமும் என்ன ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான டெக்னாலஜி கண்ணு. வேடம் நீங்கள் வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சால் ஆகாது. நீ மந்திர ஜெபம் பண்ணலாம், யோகம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது எல்லாம் வேடம். அதை விளங்க நிறுத்தினியா நீ உங்ககிட்ட விட்டு சூது போச்சா, வாது போச்சா, களவு போச்சா, பொய் போச்சா, காமம் போச்சா, அது மாதிரி நினைக்கணுங்க. நீங்கள் மந்திரம் சொல்கிறதோ 3 மணிக்கு எந்திக்கிறதோ அல்லது எதுவுமே காரியம் இல்லை. உங்களை விட்டு என்ன போச்சு அப்படின்னு சிந்திச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இன்னொரு பாடலில் சொல்கிறாரு. வெளியான ஒரு திருமேனி இறைவன் திருமேனி. அப்போ நீ மந்திர ஜெபம் சொன்னியா, உன்னுடைய மனதை விட்டு இந்த அழுக்காறு அவா வெகுளி இது போயிடுச்சா, அப்போ நீ உன் திருமேனி தான் கடவுள் திருமேனி, நான் உன்னை வணங்குவேன் அப்படின்னு நம்ம தைரியமாக நம்ம சொல்லலாங்கன்னு. இது இறைவனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம அந்த வெளியான ஒரு திருமேனியாக நம்ம ஆக்கிக்கிடணும் நம்ம அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மந்திர ஜபம். இறைவனுடைய இருப்பிடம் எதுன்னு கேட்டால் வேடமும் நீரும் விளங்க நிறுத்துறவங்க இருப்பிடம் அப்படின்னு அவ்வையம்மா சொல்கிறாங்க. அதை எப்படி விளங்க நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு அவ்வை குரலில் நம்ம வாசி நிலையம் 311 குரலில் அவள் எடுத்து சொல்கிறா கண்ணு. ரொம்ப சிம்பிளான குரல் அவ்வையம்மா. அற்புதஞ்சோதியாக உள்ள ஈரன் நிலை என இயம்பு மேல்நிலை வந்துட்டோம். இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலை அவ்வையம்மாவுக்கு வந்துட்டோம். அதை ஒரு குருநாதர் எப்படி போதிப்பார்னு இன்றைய சப்ஜெக்ட் திருமூல சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஈரன் நிலை என இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே அப்படின்னு சொல்கிறாரு. ஈரன் நிலை அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த அண்ட ஆற்றலையும் பிண்ட ஆற்றலையும் ஒன்றாக இணைக்கும் பாலம் தான் ஈரட்டு நிலை கண்ணு. இதை தான் இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட ஆற்றல் இது அகண்ட பரிபூரணம், அகண்ட விஸ்வம், எங்கும் நீக்கமர நிறைந்தது, ஒளிவண்ண திருமேனி ஆனது. இன்னும் இதுக்கு என்ன பேர்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க தங்கங்களா, அவ்வளவுமாக அது நிற்கக்கூடியது. அந்த அண்ட ஆற்றலை நீங்கள் அந்த அகண்டத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அகண்டமும் நம்முள் அகப்படும், ஆனால் அதில் ஒரு மமதை கொள்ளாதே அப்படிங்கிறாரு நம்ம திருவாசக சிந்தனை. அகண்டமும் நம்முள் அகப்படும். தவத்தின் இலக்கு என்ன? தவத்தின் இலக்கு நாம் இறைவனை உணர்வது, இறையாற்றலை பெறுவது. இறையாற்றலை எப்படி பெற முடியும்? யார்? வெளியான ஒரு திருமேனியில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமேனியை நாம் அனுபவிப்பது எப்படியே, அந்த திருமேனியாகவே நாம் மாறுவது எப்படியே, அது நம்ம அனுபவத்தில் கொண்டு வருவது எப்படி, அதை தான் திருமூலர் சொல்கிறாரு. அதை தான் ஔவையம்மா சொல்கிறா. அதை தான் வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதியாக சொல்கிறார். இந்த அளவுக்கு நீங்கள் இதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் திருவுருள் கூட்டி வைக்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் சுலபமாக போயிட முடியும். ஈரன் நிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே அப்படி சொல்கிறாரா. அப்போ இந்த ஈரட்டு நிலைங்கிறது 16 நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 நிலைகள் என்ன நிலை அப்படின்னு பாருங்கள். நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இது 5 கலைகள். எப்படி? நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இந்த 5 கலைகளும் ஆக்கும் கலைகள் எது, நீக்கும் கலைகள் எது? நிவர்த்தி கலை அப்படிங்கக்கூடியது நம்மை விட்டு என்னென்ன நீங்கணும், எது எது நீங்கணும்? காமம் நீங்கணும், பொய்மை நீங்கணும், கோபம் நீங்கணும். இது எல்லாம் நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக, நாம் செய்யக்கூடிய அபியாசத்தின் மூலமாக இந்த கலைகள் நம்மகிட்ட செயல்பட்டு, இது அவையம்மா இது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இரு காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அப்படி சொல்கிறாங்க. இரு காலால் எழுப்பும் கருத்தினை கலை என்ன அப்படின்னு பாருங்கள். ஆயகலைகள் 64. அந்த கலைகளில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, சமையல்லேருந்து, கொத்தனார் வேலையிலேருந்து, தச்சனார் வேலையிலேருந்து, எம்ப்ராய்டரிலேருந்து, ஸ்டிச்சிங்லேருந்து 64 கலைகள் அதில் அடங்கிருங்கன்னா ஆய கலைகள் 64. அது தவிர
மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு அது வந்து எந்த நாசி வழியாக உள்ளிழுத்தா எந்த நாசி வழியாக வெளிவிடணும் அப்படிங்கக்கூடியது ஒரு கலை இருக்குப்பா. அதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல இடது நாசி வழியாக நீங்கள் காற்றை வெளியே விட்டுட்டு நல்லா உள்வாங்கிக்கோங்க கண்களா. இடது நாசி வழியாக காற்றை வெளியே விட்டுட்டு இடது நாசி துவாரத்தின் வழியாக காற்றை உள்ளே இழுத்து அப்புறம் உள்ளிழுத்த பிறகு அதை கொஞ்சம் நேரம் கும்பிக்க வச்சு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இதில் வந்து 1:4:2 அந்த விகிதாச்சாரம் இதில் வராது. இது வந்து நாடி சித்திங்கிற முறையில் இயல்பாக நடக்கக்கூடியதை நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது மற்ற இதில் வந்து நீ வந்து கலையை 16 மூச்சு உள்ளிழுத்து 16 செகண்டு, அதாவது எண்ணிக்கைக்கு வச்சுக்கோ, 16 மூச்சு உள்ளிழுத்து 64 மூச்சு நிறுத்த வச்சு 32 எண்ணிக்கையில் வெளியே விடணும். பூரண சுகமாய் பொருந்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும், விண்ணுக்கும் மண்ணுக்குமான பாலம் அமைப்பதற்கு என்ன பண்ணணும், அது கலை என்பது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அந்த அந்த கலையில் நீங்கள் இடது நாசி வெளியே அந்த நாசித்துவாரத்தின் வெளியே உள்ளே இழுக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, முதல்ல திரும்ப 2ஆம் தரம் உள்ளே இழுக்கிறீங்க, அப்புறம் எவ்வளோ நேரம் கும்பிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கும்பிச்சுட்டு மீண்டும் வெளியே விடுறீங்க அதே இடது நாசி வழியாக. அப்புறம் இடது நாசி வழியாக உள்ளே இழுக்கிறீங்க, இடது நாசி வழியாக வெளியே விட்டுட்டு திரும்ப இடது நாசி வழியாக உள்ளே இழுத்துட்டு எவ்வளோ நேரம் கும்பிக்க முடியுமா கும்பிச்சுட்டு வலது நாசி வழியாக வெளியே விடுறீங்க. எகைன் வலது நாசி வழியாக உள்ளிழுத்து கும்பிச்சுட்டு வலது நாசி வழியாக வெளியிடுறீங்க. எகைன் உள்ளிழுக்கிறீங்க, வலது நாசி வழியாக கும்பிக்கிறீங்க, வெளிவிடும்போது இடது நாசி வழியாக வெளியிடுறீங்க கண்ணுங்களாம். இது வந்து ஒரு கலை, இவ்வளவு நடந்தது ஒரு கலை. அப்போ இது ஒரு கலை, இந்த கலை வேற. ஆய கலைகள் 64 அது வேற கலை, இந்த கலை வேற. அப்புறம் சித்திகள் பெறுவதில் ஒரு கலை இருக்கிற ஜாத்தி. என்ன கலை? கர்ம சித்திகளின் கலை பல கோடியும் அரைசுர எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதியாகவில்லை, கர்ம சித்திகள் அப்படின்னு சொல்கிறாரு. சித்திகளில் என்னம்மா கலை அப்படின்னா இந்த ஆக்கும் கலைகள் நீக்கும் கலைகள் இவைகளையெல்லாம் ஆக்கின பிறகு அங்கே ஒரு கலை தொழில்படுங்கன்னு. அது வந்து அதுவும் வாசியோடும் பிராண இயக்கத்தோடும். இப்போ நீங்கள் உயிர் உணர்வுனா என்ன, உடல் உணர்வுனா என்ன, பொறி உணர்வுனா என்ன, புலன் உணர்வுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தனித்தனி கேட்டகரியாக பிரிக்கணுங்கண்ணு. பொறி உணர்வுனா என்ன? பொறி, கண்ணு பார்க்குது, நாக்கு சுவைக்குது, இவைகள்லாம் பொறிகள். அதனுடைய செயல்பாடு கண்ணுன்னா பார்க்குற செயல்பாடு, காதுன்னா அது நம்ம மனதில் பதிஞ்சு நம்மகிட்ட ஏற்படக்கூடிய சலனங்கள். அது லாப சலனமாக இருக்கலாம், நஷ்ட சலனமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். அவைகளுக்கு பேர் புலன் உணர்வு, பொறி உணர்வு. கண்ணு பார்க்கறதுக்கு பேர் கண்ணுங்கிறது பொறி உணர்வு. கண்ணாகிய பொறி, அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அது பார்க்குறதுங்கிற செயலில் அதில் ஒரு உணர்வு இருக்குது. இப்போ பொறி உணர்வுனா என்ன, புலன் உணர்வுனா என்ன? அப்போ இது இந்த பொறி புலன் உணர்வுகள் இவ்வளோ தான். இந்த பொறி உணர்வை பார்த்துட்டிங்க. புலன் உணர்வு, மன உணர்வுன்னு ஒரு உணர்வு இருக்குது கண்ணு. அது என்ன? நம்ம ஒரு இடத்துல இருப்போம், இந்நேரம் யாரோ வரா மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம் உணர்வு சொல்ல அவங்க வந்திருப்பாங்க. இப்போ பொறி உணர்வு வேற, புலன் உணர்வு வேற, மன உணர்வு வேற, உடல் உணர்வுங்கிறது வேற இருக்குது கண்ணு. உடல் உணர்வு என்ன? ஒரு சாப்பிட்றதுல ஒரு பசி வர்றது, சாப்பிட்ட பிறகு ஒரு தின்னுன்னு இருக்கிறது, அப்புறம் வந்து உடல் தேவைகளை அனுசரித்து அது உடலுக்கு ஏதோ தேவைப்படுதே அதெல்லாம் அது உடல் உணர்வு. இப்போ புரியுதா? உடல் உணர்வு வேற, மன உணர்வு வேற, பொறி உணர்வு வேற, புலன் உணர்வு வேற. இதை தாண்டி பெறக்கூடிய ஞான அனுபவ உணர்வு தான் கண்ணு
உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கு அருளிய மெய்த்துணையே அப்படி சொல்கிறார் கண்ணு. இந்த ஞான அனுபவம் இருக்குது பாருங்கள் கண்ணு, அது வேற உணர்வு. இப்போ நீங்கள் உணர்வுன்னா பொறி உணர்வு அப்போ ஏமா உணர்வுன்னா கண்ணுட்டு பார்க்குற உணர்வுன்னு அன்றைக்கி சொன்னீங்க, அந்த உணர்வு இல்லையா அப்படின்னு இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரக்கூடாது குட்டிகளா. பொறி உணர்வு வேற, புலன் உணர்வு வேற, மன உணர்வு வேற, ஞான உணர்வு வேற. இதை நம்ம மணிவாசக பெருந்தகை ரொம்ப விரிவாக்கமாக சொல்கிறாரு. முதல்ல வான்கட்டு மாறுதன் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான்கட்டலின்றி சளிப்பெரியா தன்மையனுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க. அப்படி ஆசைப்படும்போது எப்படி ஆசைப்படணும்? ஊன் கெட்டு, இந்த ஊன் உணர்வு கெட்டு போகணுங்கண்ணு. ஊன் உணர்வு என்ன? பசி, தாகம், துக்கம், சோகம், இது எல்லாமே ஊன் உணர்வு தான். பசி, தாகம், துக்கம், சோகம் எல்லாமே ஊன் உணர்வு தான். அப்போ இந்த உணர்வு கெட்டு போகணும். ஊன் கெட்டு, உயிர் கெட்டு. உயிர் என்ன? இதை சுற்றி 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 உயிர் இல்லாட்டி நம்ம எப்படி ஞானத்தை அடையிறது? உயிர் செத்து போச்சுன்னா எப்படி? இல்லை, இதோட தொடர்புடையது இருக்குல்ல, ஊனோடு தொடர்புடையது இருக்குல்ல, அது கெட்டு போயிடணும். அப்போ ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வும் கெட்டு, இது எல்லாம் கெட்டு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஊனாய் உயிராய் என் உணர்வாய் அப்படி சொல்கிறாரு. இது அம்மானையில் சொல்கிறாரு. ஊனாய் எப்படி மாறுது? இதுவரை நம்மளுடைய ஊன் சாப்பிட்றத மணந்திருக்கு, தூக்கத்தை மணந்திருக்கு, இது வயிறு பசியை உணர்ந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கலைகள் ஈரன் நிலை என இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்திய பிறகு நம்ம இப்போ என்ன, இந்த ஊன் இந்த உடல் இருந்தால் தானே அதெல்லாம் அனுபவிக்க முடியும். இந்த ஊனை விட்டுட்டோம்னா நம்மளால் அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த ஊன் சிவ ஊனாய் மாறுது. வெளியான ஒரு திருமேனியை கொண்டு அந்த அகண்ட பரிபூரணம் நம்ம உடலுக்குள்ளே புகும்போது இந்த ஊன் இதுவரைக்கும் தசை பிண்டமாக நாய் போல் அலைந்தேன், நாய் போல் திரிந்தேன். எதுக்கு? சாப்பாடை கண்டு பறந்துக்கிட்டு கோபத்தை, எப்பா நம்ம இதுவரைக்கும் மேல் மூடி போட்டு வச்சுருந்தது எல்லாம் சில நேரத்தில் எல்லாத்தையும் கிழிச்சிக்கிட்டு வெளியே வருது. ஆத்திரமா, கோபமா. ஏன்னா தனக்கு தேவையான சுகங்கள் கிடைக்காத போது. அப்போ நீ ஊனை விட்டுட்டு நீ வெளியே எப்படி வருவ? எல்லா இடத்திலும் சமரசம், எல்லா இடத்துலையும் உன்னை பக்குவப்படுத்தி கொள்ளாமல் நீ வெளியே நீ என்ன சாதிக்க போகிற? மீண்டும் அன்னை வயிற்றில் போய் குத்த வைக்கிறதுக்கு கொஞ்ச நாளும் ஒரு மனப்பண்பு, ஒரு விட்டு கொடுக்குற சுவாபம், ஒரு சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஊன் ஒருபோதும் சிவ ஊனாக மாறாது. கலைகள் பற்றி பேசியிருக்கிறோம், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செயல்கள் இவைகள்லாம். இதில் இப்போ நிவர்த்திகளை பேசப்பட போகின்றது. நிவர்த்திகளை இயல்பாக நீங்கள் போய் நான் நிவர்த்திகளை பண்ண போகிறேன், நான் நிவர்த்திகளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போய் நீங்கள் உட்கார வேண்டாம் குழந்தைங்களா. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே எதுவுமே உங்களுக்கு ஒவ்வொரு செயல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒவ்வாத செயலாக இருக்குது. ஒவ்வாத செயல்னால் உங்கள் மனதுக்கு பிடிக்காமல் உங்கள் உடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நின்று பார்க்குறீங்க, அப்போ எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நாகரிகம் கருதி சிறிது நேரம் அங்கே சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டு வர்றது தான் கண்ணு நிவர்த்தி கலையினுடைய செயல்திறன். எனக்கு அந்த இடம் பிடிக்கலம்மா, அவங்க கூட என்னால் ஒத்துப்போக முடியலம்மா, அது உங்கள்கிட்ட எந்த கலையும் தொழில்படவில்லை அப்படின்னு அர்த்தம். எந்த கலையும் அங்கே தொழில்படவில்லை. நாகரிகம் கருதி நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாகரிகம் கருதி நீங்கள் அங்கே நின்றுட்டீங்க தங்கங்களா. அப்போ நின்றுட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு நல்லா இருக்கீங்களா, நான் ஒரு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வரலாம், தப்பு இல்லை. நான் இப்படி தான், நான் உட்காந்துருக்கிற சீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இதை யாருக்கும் நான் சகிப்புத்தன்மையோடு நான் தள்ளிக்கிட மாட்டேன். எனக்கு என் ஸ்பேஸ்க்குள்ளே யாரும் நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்பேஸுக்குள்ளே இறைவன் வரமாட்டாங்கன்னு.
வெரி சிம்பிளாக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் என் இடத்துக்குள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய ஸ்பேஸுக்குள்ளே, என் தளத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னா இறைவனும் உங்கள் தளத்துக்குள்ளே வரமாட்டான். காமத்தோடு முயற்சி பண்ணுறீங்க, கோபத்தோடு முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் சுயத்தோடு உங்கள் அறுவகை குற்றங்களோடு முயற்சி பண்ணுறீங்க, இறைவனோடும் பேரண்ட ஆற்றலோடு முயற்சி பண்ண ஏன் விரும்பலை நீங்கள்? ஆனால் தளந்தளமாக போகிறீங்க. என்ன நெட் ரிசல்ட் என்ன? விண்ணுக்கும் மண்ணுக்குமான பாலம் அமைப்பது எப்படி? அப்போ இந்த பாலத்தை நம்ம அமைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுயம்ஜோதி பிரகாசத்தை மறைத்து கொண்டு இருக்கின்ற தற்சியம் வேறக்கன்னு சுயம்ஜோதி வேற. தற்சியம் என்பது எனக்குள்ளே இருக்கக்கூடிய காமகுரோதாதிகள் வரையப்பட்டு நிற்கக்கூடிய எல்லா லாப நஷ்டங்களும் தற்சியம். சுயம்ஜோதி அப்படின்னா பேரண்ட நாயகன் நம்மளுக்கு ஒளிரக்கூடிய ஒரு நிலை. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தற்சியத்துக்குள்ளே நம்ம நின்றுட்டு எந்த தளத்துக்குள்ளே போனாலும் நம்ம எதையும் அடைய முடியாது கண்ணு. நம்ம தொழில் தான் உறிஞ்சிருமே. நம்மளை நாமளே பிளாஸ்டர் போட்டு வெடித்து காமிச்சிருவோம். அதுதான் காரணம். அப்போ நீங்கள் இப்போ கலை பற்றி பேசுகிறோம், ஈரநிலை பற்றி பேசுகிறோம். கலை 16 கலைகள் அப்படி சொல்கிறாரு. அந்த 16 கலைகள்லையும் ஆக்கும் கலை எது, நீக்கும் கலை எது அப்படிங்கக்கூடியதை நம்ம கொண்டுட்டு வரணும். அந்த நிவர்த்தி கலையில் எதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், நிவர்த்தினா நீக்கிறது, எது நம்மகிட்ட இருந்து நீங்கணும் அப்படிங்கக்கூடியது. ஆக்கும் கலைன்னா பிரதிஷ்டை பண்ணக்கூடிய கலை. என்ன கலையை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா, இந்த இரு காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அப்படின்னு சொல்கிறார். இரு கால் என்ன? இடகலை பிங்கலைங்கிறது இரு கால். இந்த இரு காலும் நீங்கள் முதல்லையே நான் அடிக்கடி நாங்கள் தவச்சாலையிலே இந்த கால் உணர்வு என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு அதிகாலை வகுப்பு ஒன்று எல்லோரும் நீங்கள் கூடி இருக்கும்போது நான் எடுத்த நினைவு இருக்குது. சமணம் போட்டு உட்காந்துட்டு தொடைக்கு அடியில் கூடி நம்ம கையை கொடுத்து 2 பெருவிரல் நுனியும் பிடிச்சிட்டு மூச்சை இதே மாதிரி பூரக ரேசக கும்பகம் நீங்கள் பயிற்சி பெற்றுட்டிங்கன்னா மூக்கை அடைச்சிக்கிட்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது, மூக்கை திறந்துட்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பாக அதை செஞ்சிடும். இந்த பயிற்சியை இயல்பாக அது செஞ்சிடும். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் உள்வாங்கிக்கோங்க. இந்த அருள் அனுபவ நிலைகள் நமக்கு கிடைக்கணும்னா நீக்கும் கலைகளை நீக்கத்தான் செய்யணும். நிவர்த்திகளை. இந்த கலை வேற கண்ணு, மூச்சுக்கலை வேற, ஆயக்கலைகள் 64 வேற, கர்ம சித்திகளின் கலை பல கோடியும் அது வேற. இப்போ ஆக்கும் கலை, பிரதிஷ்டா கலை. அந்த பிரதிஷ்டையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிவர்த்திகளில் உண்டான தேவையில்லாத கலைகளை நம்ம நீக்கிட்டோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கலைகளை நாம் நீக்கிட்டோம். பிரதிஷ்டை பண்ணுறோம். என்னத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம்? சரி, இப்போ நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம். என்னத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம்? பேரண்ட நாயகன் நமக்குள்ளே வருதுக்கு இந்த மூச்சு காற்றுக்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ இந்த அலைன்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலைன்மெண்ட்டில் மேலே இருக்கிறத கீழே போட்டு, கீழே இருக்கிறத மேலே போட்டு, எதை போட்டு அந்த குப்பியை நிரப்பிடுவோம். குலுக்கி விட்டு வச்சு எல்லாத்தையும் நம்ம நிரப்பிடுவோம். ஆக்கும் கலைகளில் பிரதிஷ்டா கலை. இந்த கால் 2ஐயும் பிடிச்சிட்டு இருக்கும்போது முட்டுக்கால் வரைக்கும் சில கலைகள் புரிபடுத்துக்கன்னு. முட்டுக்கால் வரைக்கும், முட்டுக்கால்லேருந்து இடுக்குன்னு சொல்லுவோமா இக்குன்னு சொல்லுவோமா தெரியல, அதாவது தொடையும் மேல் பகுதியும் ஜாயின் பண்ணுறேன் அது வரைக்கும். அதுலேருந்து கிராஸில் போகுதுக்கண்ணு ஷோல்டர் வரைக்கும். இப்படியாக இந்த கலைகள் போய் நம்ம உச்சந்தலையை தாண்டி வெளி அனுபவத்திற்கு போகக்கூடியது. இப்போ விண்ணுக்கும் மண்ணுக்குமான பாலம் இப்படி தான் அமையுது. இரு காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அமுதை. இப்போ இரு காலில் எப்படி எழுப்பக்கூடியது? அந்த கருத்தை நாம புரிந்து கொள்ள முடியாது, இறைவன் உணர்த்த நாம் உணரணும். இதை நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதகலை என்னும் 5 கலைகள் கடந்த நிலையில்
ஒரு மௌனம் நம்மை கவ்விக்கொள்ளும். இந்த 5 கலைகளும் இன்னொருக்க சொல்கிறேன். நிவர்த்தி கலை. அங்கே எல்லாமே எது நீங்கணுமோ அது நீங்கிடுது. அப்போயே நமக்கு ஒரு விமோச்சனம் தான். நம்மளை விட்டு யார் மேலேயும் ஒரு வெறுப்பு, யார் மேலேயும் இவன் என்ன ஆளுன்னு, எந்த கருவி கரணங்களுடைய எல்லாமே அதல் சிதல் புதல் எல்லாத்துலேயும் ஆன்மா இருக்குது கண்ணுகளாம். அந்த ஆன்மாவும் நம்ம ஆன்மா ஒன்று தான். இவன் இத்திருண்டு எறும்பு, அதுக்கும் அது உள்ளேயும் ஒரு ஆன்மா நமக்குள்ளேயும், அவ்வளோதான். அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிதல் புதலில் அந்த எறும்பில் இருக்கக்கூடிய ஆன்மா தான் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை விளைத்தும் அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்மா தான். ஆனால் நமக்கு என்னமோ பெருசாக ஏதோ திறமை இருக்கிற மாதிரி நம்ம கையை காலை முறுக்கிக்கிட்டு தோள்பட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முழிச்சுக்கிட்டு அப்படி நம்ம வரோம். இப்போ ஈரன் நிலையென இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தும் மெய்ப்பொருளே. இப்போ 16 நிலைகளையும் இறைவனுடைய அருள் அனுபவத்தை பெற்றுக்கிட்டு அதை அப்போ தாங்க தக்க வைக்க முடியும். இல்லாட்டி போவதும் வருவதுமாகத்தான் இந்த செயல்திறன் இருக்கும். போவதும் வருவதுமாகத்தான் இந்த செயல்திறன் இருக்கும். இப்போ ஈரன் நிலையென இது எப்படின்னா பிண்ட ஆற்றல் அண்ட ஆற்றலுக்கு போய் கரைஞ்சிக்கிறதுக்காக வேண்டி அது என்ன செய்யும், நீங்கள் இந்த இரு காலால் எழுப்பும் கருத்தினை முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படின்னு இது அப்பர் சுவாமிகள் ஒரு பகுதியில் சொல்கிறாருக்கண்ணு. விறகில் தீயினன் பாலில் படு நெய்யினன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விறகுல தீயாக இருக்கிறான். அது இந்த காலத்தை மாதிரி இது வச்சு நம்ம லைட்டர் வச்சு அடிக்கக்கூடிய இது இல்லை. அந்த காலத்தில் நம்ம லைட்டர் வச்சு அடிக்கக்கூடிய மாதிரி இல்லை. அதுக்கு பதிலாக சிக்கி கல் வச்சு உரசுனாங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்ம மூங்கில ஒரு கடைசல் மாதிரி போட்டு இதுக்குள்ளே போட்டு மூங்கில் கட்டையை ஒரு கடைசல் மாதிரி போட்டு திரிப்பாங்க. அதில் தீ பற்றிக்கும், நெருப்பு பற்றிக்கும். அது ஒரு முறை. அப்போ எல்லாத்துலேயும் இப்போ பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கணுனாலும் கடையணும், விறகுல தீ எடுக்கணுனாலும் கடையணும். அப்போ அதை கடையும் போது நீங்கள் விறகுல தீ எடுக்கிறதுக்கோ அல்லது பாலில் நெய் எடுக்கிறதுக்கோ கடையும் போது லேசாக அப்படி உரசினா இல்லை. முருக வாங்கினா தான் நெருப்பும் வரும் வெண்ணெயும் வரும். அப்போ முருக வாங்கும்போது நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு அமிர்தத்தை கொண்டுட்டு வர போகிறீங்க. அந்த அமிர்தத்தை இடையீடு இல்லாமல் கடையணும். இப்போ இன்றைக்கி ஆமாம் நான் இன்றைக்கி நவாக்கரி வகுப்புக்கு வரேம்மா, நாளைக்கு முடியாதும்மா, நாளை மறுநாள் வர முயற்சிக்கிறேம்மா அப்படின்னா அது முருக வாங்காது கண்ணு. அது கடைஞ்சாலும் நிற்காது. இன்றைக்கி ஒருக்க கடைஞ்சிட்டு நாளைக்கு ஒருக்க விட்டுட்டு நாளன்னைக்கு ஒருக்க கடைஞ்சால் அது நிற்காது. அப்போ பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டைன்னா இந்த சாந்து போட்டு அதுக்கு ஏதோ ஒரு கோயில்களில் என்ன ஒரு சாந்து போட்டு அதை மெழுகி வச்சுருவாங்க கண்ணு. அது உடையாது. உள்ள என்னென்ன மூலப்பொருட்கள் யந்திரம் அப்புறம் வேறு என்னென்னமோ மூலப்பொருட்கள் எல்லாம் போட்டு நவமணிகள் போட்டு அந்த சுற்றி ஒரு சாந்து போட்டு அடைச்சிருவாங்க திருக்கோயில் பிரதிஷ்டைக்கு. அது மாதிரி நம்மளை விட்டு இந்த பேரண்ட நாயகனுடைய அருள் வல்லவம் வெளியேறாத வண்ணம் ஒரு சாந்து போட்டு நம்மளுக்குள்ளே அடைச்சிடும். அப்படி அடைச்சி தான் நம்ம இதை கொண்டுட்டு வரணுமே தவிர இதை நீங்கள் வேறு வகையில் வண்ணத்தில் செய்ய முடியாது. செய்தால் நிற்காது. அப்போ பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களுக்குள்ள உங்களுடைய வெளியான ஒரு திருமேனியாக நீங்கள் ஆக்கணும்னா பஞ்சபூதங்கள் கடந்த அந்த அகண்ட பிரபஞ்சத்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க. நீங்கள் அதோடு போய் ஒட்டிக்கோங்க, கரைஞ்சிருங்க. அகண்டத்தோடு நீங்கள் கரைஞ்சிருங்க. அப்படி கரைவதற்கான கலைகள் இன்னென்ன கலைகள், நீங்கள் நீக்கும் கலைகளை நீக்கிட்டு ஆக்கும் கலைகளை உள்ளே பதிச்சுட்டு வித்யாக்கலை, இந்த அதாவது எது ஞான பீடமோ, அதாவது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே வித்யாக்கலை அப்படிங்கக்கூடியது. நல்லறிவு தான் கண்ணு வித்யாக்கலை. அறிவு நிறைய பேர் புஸ்தகம் படிக்கிறாங்க, நிறைய பேர் யூடியூப்பில் எல்லாம் யூடியூப் கண்ணு உங்களுக்கு யூடியூப்பில் நானும் கூட ஏதாவது ஒரு இதெல்லாம் தேடுவேன்.
என் மனசுக்குள்ளே தனிமையில் இருக்கும்போது ஏதாவது தேடுவேன். நானும் யூடியூப்பில் தேடுவேங்கண்ணு. ஆனால் யூடியூப்பில் பதிஞ்சு வச்சுருக்கிறதுல 50% அல்லது 40% சரியான பதிவு இருக்குக்கண்ணு. மீதி 60% பதிவும் யார் பதிகிறாங்களோ அவங்களுடைய அறிவு தானே அதில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? யார் பதிகிறாங்களோ பதிகிறவங்களுடைய அறிவு தான் அதில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த இதில் ரெக்கார்டிங் பண்ணி தரேன்னா என் அறிவு என்னவோ அது சிற்றறிவா பேரறிவியல் தோய்ந்த அறிவாங்கிறது யாருக்கு தெரியும்? இது சிற்றறிவு புன்மை அறிவு அப்படி புல்லறிவில் கடைப்பட்ட நாயேன் அப்படிங்கிறாரு. இதே இடத்துல இறைவனை குறிக்குன்னு சொல்லும்போது நல்லறிவே அப்படிங்கிறார். அப்போ அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு இறைவன் ஒருவன் தான். இப்போ நீங்கள் ஆக்கும் கலைகளில் இந்த நல்லறிவை உங்களுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வித்யா கலை பயன்படும். வித்தை அப்படின்னு சொன்னால் அது அறிவு. அந்த அறிவு சார்ந்த கலைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே பிரதிஷ்டை ஆகணும்னா அது நல்லறிவாக பிரதிஷ்டை ஆகணும். தர்க்கவாதம் குதர்க்கவாதம் சில நேரம் சில பேர் பேசி இதான் உண்மையோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கற்றுத்துறை போகிய அறிஞர்களை கூட இவங்க மடக்கிடுவாங்க. ஆனால் கற்றுத்துறை போகிய அறிஞர்களுக்கு நான் உண்மை இல்லைன்னா பேச முடியாமல் இருக்குமே தவிர அவங்க கொண்ட கொள்கையிலேருந்து அவங்க ஸ்லிப்பாக மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கற்றுத்துறை போகிய ஒரு 80% அறிஞர்கள் ஸ்லிப்பாயிடுவாங்க. இப்போ இந்த மதமாற்ற கும்பல்கள்லாம் உங்கள்கிட்ட கடவுள் என்ன அது இதுன்னு சொல்ல வரும்போது சில தெளிந்த அறிஞர்கள் கூட பின் வாங்கியிருக்கிறாங்க. இப்படியாக உலகம் உள்ளது. அதெல்லாம் வச்சுக்குவோம் நம்ம. இப்போ பிரதிஷ்டை பண்ணி வித்யா கலை மூலமாக அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவை நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்போ நிவர்த்திகளை பார்த்துட்டோம், பிரதிஷ்டாக்களை பார்த்துட்டோம், வித்யாக்களை பார்த்துட்டோம். சாந்தி கலை இப்போ கொஞ்ச நேரம் சுய ஆய்வு பண்ணுறோம். சுய ஆய்வு பண்ணும்போது சாந்தி மனதுக்கு ஒரு அபூர்வமான இதுவரை நாம் அனுபவிக்கவே இல்லை. அதை பார்த்து இதை பார்த்து எதை பார்த்து நம்ம அனுபவிக்கலை. இப்போ நம்ம அனுபவிச்சு அப்போ இது என்ன, எங்கும் இல்லாத ஒன்று எனக்குள்ளே புகுந்து ஏதோ ஒன்று செய்யுது. அப்போ இதுக்கு என்ன, இது என்ன அப்படி சிந்திக்கிறோம். சிந்தித்த பிறகு நம்மை அறியாமலே இதுதான் நிலைத்த பொருள், போற்றி என் வாழ் முதலாகிய பொருள். அப்போ எனக்கு வாழ்முதல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். போற்றி என் வாழ் முதலாகிய பொருள். ஐயோ நான் வேறு எதையோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினச்சிருந்தேனே அப்படின்னு நினச்சிக்கலாம். உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரக்கூடியதுனால இது சின்ன பொருளோ நீ நினச்சிக்கிடாத. உனக்கு மூலதனமாக கிடைச்சதுனால நீ இன்வெஸ்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு செய்கிறோம்? லாபம் சம்பாதிக்கத்தானே செய்கிறோம். லாபம் சம்பாதிப்பது எதற்கு? நாம் சுகமாக இருப்பதற்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் முட்டுறோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு? பிறவி நீக்கத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம வினையை வேறொரு மண்ணும் இல்லாமல் களைவதற்குமான இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ போற்றி நான் அப்படி சொன்ன உடனே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது என்ன தெரியுமா? கருடக்கொடியோன் காணமாட்டா கழல் சேவடி எனும் பொருள். நாம் சொல்கிற பொருள் சாதாரண பொருள் இல்லை, பிரம்மாதி தேவர்களுக்கும் எட்டாத பொருள் அப்படி சொல்கிறாங்க. இதை நம்ம கலைகள் நல்லறிவு தரக்கூடிய கலைகள் நம்ம மனதில் பதிஞ்சாதான் இந்த ஞானம் நமக்கு தொழில்படும், தலைப்படும். சாந்தி அதீத கலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போனவுடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இத்தனையும் உள்வாங்கினது என்னால் அன்று. இவ்வளவு காலமும் நான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிதானா? என்னால் அறியா பதம் தந்தாய். சாந்தி அதீத கலையில் போய் நின்றுட்டு நம்ம என்ன கேட்போம்?
அட கடவுளே, இத்தனை பிறவி எடுத்தும் இந்த பிறவி கிடைத்திருக்கிற மானுடம், இதில் இத்தனையும் நம்ம உள்வாங்கி கொள்ள முடியும். இத்தனை அற்புத ஆற்றலும் அற்புத திறனும் நம்மகிட்ட இருக்குது. என்னால் அறியாப்பதம் இருந்தால் இத்தனை காலமும் நான் இதை பார்க்கலையே ஐயா, யான் அதை அறியாதே கேட்டேன். இவன் ஒருவேளை இவங்க என்னால் யான் இது ஒருவேளை இதெல்லாம் நமக்கு தெரியாமல் ஒரு அலுசினேஷனோ, அவன் யாருக்கும் குறைவில்லாமல் செய்யக்கூடிய, உன்னால் ஒன்றும் குறைவில்லை. நான் அப்படி சொல்லி நான் அவனை சரணடைஞ்சோடனே அவன் குறைவிலா நிறைவாய், கோயிலா அமுதாய், ஈரிலா குளிர்சுடர் குன்றாய், மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனதிடை மன்னிய என் மனத்துக்குள்ளே அவன் புகுந்துட்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். என் மனத்திடை மன்னிய உன் மனசுக்குள்ளே அவன் கிடச்சான் அப்படின்ன உடனே நீ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நினச்சிடாத. உன் மனசுக்குள்ளே கிடைச்சதுக்காக வேண்டி நீ இது சுலபம் போல இருக்குது அப்படின்னு நீ நினச்சிக்காத. மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னே, சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பை. இது அவன் எதனால் பாஞ்சான் அப்படின்னா, கட்டுப்படாத நீர். இப்போ கடல் நீர் தனக்கு இதே கரையே கிடையாது, ஆனால் அது கட்டுப்பட்டு நிற்கும். இந்த அருட்கடல், இந்த கருணைக்கடல் கட்டுப்பட்டு நிற்காது. இப்படி ஒரு முறை கூவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை என்னால் முடியலப்பா, ஆத்மார்த்தமாக எனக்கு மனைவி மக்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன்ப்பா, உற்றார் உறவினர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ப்பா, இவங்கவுங்க ஸ்தானம் இவ்வளவுதான்ப்பா, எனக்கு இதுலேருந்து வெளியே வரணும்ப்பா அம்மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னுவான். நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோதான். என்னால் முடியாது. உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், அஸ்வத்தாமா நாராயணாஸ்திரத்தை எய்தான். நாராயணாஸ்திரம் சகலரையும் தூள் படுத்தக்கூடியது. அவன் அவனும் சரி அவங்க அப்பாவும் சரி எந்த தரதாளம் இல்லாமல் அவங்க தாரதமியம் இல்லாமல் சண்டை போட்டவங்க, எந்த விதியும் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாமல் சண்டை போட்டாங்க. அதர்ம யுத்தத்தினுடைய இவ்வளவு கலாச்சாரம் தெரிஞ்சவன், சதுர்வேதம் தனுர்வேதம் கற்றவன் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டான். இப்போ இவன் அஸ்திரம், நாராயணாஸ்திரம் விடும்போது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த நாராயணாஸ்திரம் எதிரி படைகளை எல்லாம் துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு. எல்லாரும் படைகளை கீழே போட்டு கையெடுத்து கும்பிடுங்கன்ட்டார். நாராயணாஸ்திரம் கையெடுத்து கும்பிட்ட யாரையும் அது தொடாது. அப்போ நாராயணாஸ்திரம் கையெழுத்து கும்பிடுதவங்களை தொடாது அப்படின்னா, காமாஸ்திரம் கோபாஸ்திரம்லாம் ஒன்றுக்கும் பேர்த்தாத அஸ்திரங்கள். நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு உங்களுடைய வினைங்கக்கூடிய அஸ்திரம். நேற்றுக்கு ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்போ நினச்சானாலும் என்னென்னமோ வருது அப்படின்னு. நீங்கள் நாராயணாஸ்திரம் தான் உங்களுக்கு பெரிய நாராயணாஸ்திரமே கையெடுத்து கும்பிட்டவங்களை ஒன்றும் செய்யாது. நம்மளை அது என்னையா செய்யும்? நீங்கள் அன்னன்னைக்கு கையெடுத்து என்னால் இயலாது, நான் சாதிப்பேங்கிறது இல்லை, நீ தான் எனக்கு துணை வரணும், உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு. ஆனால் இது யாரை யாருக்கு உதவி செய்யும்னு ஒரு வச்சுக்கோங்க, என் தளத்தில் நான் நிற்பேன், என்னுடைய சுயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கை கொடுக்காது கண்ணு. நீங்கள் உங்களுடைய சுயத்தை இழந்துடணும் கண்ணு. காம சுயம், கோப சுயம், மோக சுயம் எல்லாத்தையும் இழந்துடணும். அப்படி இழந்தால் இது கை கொடுக்குங்கண்ணு. அங்கே நீங்கள் நிற்கணும் கண்ணு. யாரோ ஒருத்தங்க வராங்க, ஏதோ ஒரு இடத்துல வருது, ஏதோ பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படிங்கிறாரு வள்ளுவர். உன் கண் முன்னாலே நஞ்சை விட்டானாலும் நீ அதை எடுத்து குடி அப்படிங்கிறார். உனக்கு அவன் சந்தோஷமாக தரான், உன்னை கொல்லணுங்க தரான். நீ நயத்தக்க நாகரிகம் இருந்தீன்னா நீ அவன் நஞ்சே கலந்து கொடுத்தானாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா உன் பண்பு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலை அதெல்லாம். அப்போ இப்போ நீங்கள் நம்ம இந்த 5 கலையில் நம்ம இன்னைக்கு நிற்போம். தெளிவாக சொல்லுங்க. கீழானவத்தைனா நேற்றைய கதைன்னு சொல்லுங்க. நேற்று மாலை வேல்மாறல்ல அம்மா சொன்னது இது.
தத்துவங்கள், தாத்வீகங்கள், அவத்தைகள் இதெல்லாம் கடந்து எப்படி பயணிக்கணும், அதற்கான அருள்நிலை என்னன்னு திருமந்திரத்தில் இருக்கிறதோட ரகசியமும் நேற்று சொல்லியிருந்தாங்க. அப்போ அவத்தைகளில் வந்து கீழானவத்தை மேலானவத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ராத்திரி அது அம்மா சொன்னது நான் சத்சங்கத்தில் கேட்டேன். இப்போ கீழானவத்தைனா சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இதே தான் மேலானவத்தையும். அப்போ உடல் கடந்து மேலானவத்தைனா உடல் கடந்து ஒரு அனுபவம் இருக்கு, அது இறைவன் உணர்த்தணும் அப்படிங்கிற நிலையில துரியம், துரியாதீதத்தை நோக்கி நம்ம எண்ணங்களை வைக்கிறோம். அப்பவும் நமக்கு வினை இருக்கு, உடல் சார்ந்து இருக்கும்போது வினை இருக்கு. என்ன வித்தியாசம்னா, உடல் சார்ந்து இருக்கும்போது இந்த வினை வந்து நம்மளை அலைக்கழிக்கும். ரொம்ப குறிப்பா அம்மா சொல்லும்போது, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடக்கணும் அப்படின்னா கீழானவத்தையில நம்ம பயணிக்கும் போது அது நம்மளை இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கலாம், இல்லை ஒரு கை கால் முறிவு, எங்கேயாவது படிக்கட்டில் விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கீழானவத்தை நம்ம கீழ்முகமாக நம்மளுடைய சிந்தனை இருந்ததுன்னா அதனோடு பல காலம் நம்ம பயணிக்க நேர்ற மாதிரி ஆயிரும். இதே இது மேலானவத்தை இறை சார்ந்து பயிற்சி, முயற்சி, சரணாகதி இதனோடு நம்ம பயணிக்கும் போதும் மேலானவத்தையில வந்து அது ஒரு கண நேரம் சொப்பனத்துல, தூக்கத்துல, கனவா வந்து இப்படி ஒரு வினை இருந்தது, இது கழிஞ்சிருச்சு. ஆனா அதே அவத்தை தான், அதே கஷ்டங்கள் தான். ஆனா அதுல வந்து ஒரு கண நேரத்திலே அது முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அப்ப இது கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இது எப்படி தொழில்படுது, இது விண்ணுக்கும் மண்ணுக்கும் எப்படி அது ஒரு பாலமா அமையுதுங்கிறத ஒரு சூக்ஷ்மத்தை திருமந்திர திருச்சிந்தனையிலிருந்து எடுத்து அதை விளக்கியிருந்தாங்க. அது என்ன ரகசியங்கிறது சத்சங்கத்துல இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் ஒரு அருள்நிலை இருக்கான்னு நினைச்சிட்டே நேற்று மந்திரஜம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுலே நினைச்சிட்டே இருந்தேன். காலையில கை முறிகிற மாதிரி ஒரு கனவு வந்து, ஐயோ கை போச்சே அப்படி ஒரு பதட்டம். அந்த அந்த அவத்தை தான் அந்த ஒரு கண நேரம் அந்த பதற அடிச்சு கை இன்னும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கண நேரம் அந்த அவத்தை வந்துட்டு போனது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது சத்சங்கத்தின் மூலியமா இன்னைக்கு காலையில அது எவ்வளவு நிதர்சனமா சத்தியமான வாக்கா இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்தேன். வந்து கீழானவத்தை மேலானவத்தை எல்லாம் எப்படி தொழில்படுதுன்னு அம்மா ரொம்ப எளிமையா அந்த சத்சங்கத்துல சொல்லியிருக்காங்க. அது என்ன யோக ரகசியங்கிறது சத்சங்கத்துல இருக்குது. நீங்க அந்த லிங்க்ல போய் பார்த்து சரி தங்கங்களா.